மட்டக்களப்பு டவுனுக்குள்ள பின்னேரத்திலையும் சரி இரவையிலையும் சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸா செட் ஆகியோ அல்லது ஃபேமிலியாவோ வந்து ஒரு அழகான ஆம்பியன்ஸ்ல இருந்து டேஸ்டான உணவுகளை அதே நேரம் பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம் தான் நம்ம இந்த காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட். உண்மையை சொன்னா மட்டக்களப்பு டவுனுக்குள்ள நிறைய பேர் இரவையில வந்து ஆறுதலா டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் நம்ம இந்த காவா சாய் ஹட். இவ்வளவு நாளும் பின்னேர டைம்ல உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டா இருந்த காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட் இனிமேல் மதியத்திலேயுமே உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டா மாறப்போகுது. விதவிதமா வெரைட்டியா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம மட்டக்களப்பு டவுனுக்குள்ள காணப்படுற காவா சாய் ஹட்ல நிறைய ஸ்பெஷலான லஞ்ச் ஐட்டம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காவா சாய் ஹட் வந்து என்னதான் ஒரு ரெஸ்டாரண்டா இருந்தாலும் நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஒரு செமையான ஒரு ஃபுட் கோர்ட் வைபை வந்து தரும். அதே நேரம் நீங்க பிரைவசியா உங்களோட ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இருந்து கொஞ்சம் ஒரு லக்ஸரியான செட்டப்ல இருந்து சாப்பிடணும்னு நினைச்சாலும் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த இடத்த செட் பண்ணிருக்காங்க. இது உண்மையா பிரைவசியாவும் இருக்கும். காமா இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோடய நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். அண்ட் மெட்டிக்கலோ டவுனுக்குள்ளேயே முதல் முறையா மஜிலி செட்டப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட்ல செட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட குடும்பங்களோட வந்து நல்ல பிரைவசியா இருந்து மஜிலி செட்டப்ல சஹான்ல சாப்பாடு எடுத்து சாப்பிட போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கான ஒரே இடம் மட்டக்களப்பு டவுனுக்குள்ள நம்மட இந்த காவா சாய் ஹட் தான். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் ஐட்டம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ட்ரை பண்றதுக்கு மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தந்திருக்காங்க, கொத்து தந்திருக்காங்க, ஷெஷ்வான் ரைஸ் தந்திருக்காங்க, நாசி குரான் தந்திருக்காங்க, பட்ஜெட் பிரியாணி ஒன்று தந்திருக்காங்க, ஹைதராபாத் தம் பிரியாணியும் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட் பிரியாணியை பத்தி நான் ஃபர்ஸ்டா சொல்லி ஆகணும். உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோ ரைஸ் வருது, ஒரு சிக்கன் பீஸ் வருது, அண்ட் ஒரு எக்குமே வந்து வருது, கூடவே ரைத்தா கிரேவி இது ரெண்டுமே வருது. ஸோ மெட்டிக்கலோ டவுனுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள பிரியாணி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா 500 ரூபாயோட இந்த பிரியாணி செட் வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். இன்னுமே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மிக்ஸ்ட் ரைஸ், இதுக்குள்ள வந்து இறால், கீல்ஸ், சிக்கன் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அவங்க சிக்கன் கொத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிக்கன் கொத்து இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்க மதியத்துல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் காவா சாய் ஹட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதியம் 12 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும் நீங்க இந்த எல்லா ஐட்டத்தையுமே நம்ம இந்த காவா சாய் ஹட்ல எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷெஷ்வான் ரைஸ். அப்ப நான் செஃப்ட்ட கேட்டிருந்தேன், இப்ப எனக்கு தார மாதிரியே நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கொடுப்பீங்களாண்டு. அவர் எனக்கு சொன்ன விஷயம் வேணும்னு சொன்னா, ப்ரோ நாங்க டெக்கரேட் பண்ணி தந்ததால உங்களுக்கு கொஞ்சம் தான் தந்திருக்கோம், கஸ்டமர்ஸுக்கு இதை விட நிறையவே தட்டு நிறைய கொடுப்போம். ஸோ டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு தான் கொஞ்சம் தந்திருக்கேன்னு சொன்னார். அண்ட் டேஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஃபுட் ஐட்டமே உண்மையா நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாசி குரான். ஸோ நாசி குரான்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறால் போட்டிருக்காங்க, கீல்ஸ் போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, அண்ட் உங்களுக்கு ஒம்லெட்டுமே வந்து தாராங்க. அண்ட் இதுல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாசி குரான் நல்லா ஸ்பைசியா இருக்கு, டேஸ்டும் சட்டப்படி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட் ஹைதராபாத் தம் பிரியாணி, ஒரு முட்டை வருது, அண்ட் இதை விட பெரிய லெக் பீஸ் தான் தருவாங்களாம். அண்ட் ரைத்தா வருது, உங்களுக்கு கிரேவியும் வருது, அண்ட் ரைஸும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிளம்ஸ் எல்லாம் போட்டுலாம் அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபிளேவரான ஒரு பிரியாணியா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவா சாய் ஹட் ரெஸ்டாரண்ட் மெனு. ஸோ மெனுவை நான் உங்களுக்கு நார்மலா வாங்கி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ்ல உங்களுக்கு வெஜ், சிக்கன், பீஃப், ப்ரௌன், மிக்ஸ், சீ ஃபுட் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் கொத்து இருக்கு, டொல்ஃபின் கொத்து இருக்கு, மசாலா கொத்து இருக்கு, சீஸ் பாஸ்தா கொத்து இருக்கு, நூடுல்ஸ் கொத்து இருக்கு, சீஸ் கொத்து இருக்கு, சீஸ் பாலாண்டி கொத்து இருக்கு. அண்ட் இதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொட்டம் ரொட்டி இருக்கு, நானுமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். நானோடையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியன் கறி ஐட்டங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பட்டர் சிக்கன் மசாலா, கேரளா சிக்கன் மசாலா, செட்டிநாட் சிக்கன் மசாலா, ப்ரௌன் பட்டர் மசாலா, அண்ட் நண்டு கறி மசாலா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நானோட எடுத்து நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். அண்ட் நாசி குரான் இருக்கு, மங்கோலியன் ரைஸ் இருக்கு, ஷெஷ்வான் ரைஸ் இருக்கு, அண்ட் இவங்கிட்ட சவால் ஐட்டங்களும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும், ஷெஷ்வானா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நீங்க உங்களுக்கு ஷவல்ல வேண்ட போறீங்க, சஹான்ல வேண்ட போறீங்கன்னு சொன்னாலும் அவங்க செட் பண்ணி தருவாங்க. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவா சாய் ஹட் ஸ்பெஷல் மிக்ஸ் ரைஸ் எல்லாம் இருக்கு. அரேபியன் கப்சா அல்லது மந்தி ரைஸ் என்று சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சிங்கிள் பர்சனாவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஃபேமிலி பேக்காவும் வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மட்டன், பீஃப், சிக்கன் என்று சொல்லி வெரைட்டி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மந்தி ரைஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த மஜ்லி செட்டப்ல இருந்து ஃபேமிலியோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சட்டப்படி இருக்கும். உண்மையா சொன்னா காவா சாய் ஹட்ற இந்த மெனு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்ப்ளீட் மெனு வந்து தான் நான் சொல்லுவேன். நீங்க வேற எங்கேயுமே போகிறதுல நம்ம இங்க வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. இப்படி காரசாரமா நீங்க சாப்பிட்டதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான ட்ரிங்க் ஐட்டம் இருக்கு. ஸோ மொஹிட்டோ ஐட்டம் அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி மில்க் ஷேக் ஐட்டங்களும் அவைலபிளா இருக்கு. இந்த மில்க் ஷேக்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மைலோ கொட்ஸில்லாவாம். ஸோ இதுக்குள்ள நிறைய பாதாம், மைலோ, சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு சட்டப்படி வச்சிருக்காங்க. இது வந்து வெனிலா மில்க் ஷேக். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓஷன் பிரீஸ் மொஹிட்டோவா.
அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜிஞ்சர் தண்டரா. அண்ட் மொஹிட்டோவிலையும் வந்து வெரைட்டியான ட்ரிங்க் ஐட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய டெசர்ட் ஐட்டம் இருக்கு, பன் ஐட்டம் இருக்கு. அண்ட் பின்னிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ரைஸ் ஐட்டம் கொத்தெல்லாம் வேணும், நாங்க பன் ஐட்டம் கிறிஸ்பி சிக்கன் இப்படி சாப்பிட போறீங்கன்னு சொன்னாலும் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்பி சிக்கன் பர்கர். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லார்ஜ் சப்மெரின். அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட ஈவினிங்ல இருந்தே ஸ்வீட் கார்ன் சூப் இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு, கிராப் சூப் இருக்கு. ஸ்டார்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மஷ்ரூம் சில்லி இருக்கு, கோபி மஞ்சூரியன் இருக்கு, சிக்கன் லாலிபாப் இருக்கு, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, கார்லிக் சிக்கன் இருக்கு, சிக்கன் மஞ்சூரியன் இருக்கு. இதை தாண்டி கிட்ஸுக்குன்னு சொல்லியுமே வந்து இவங்க ஸ்பெஷலா வந்து சீஸ் போல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் ட்ரீட்னு சொல்லி நிறைய ஐட்டம் எல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷுமே வந்து தராங்க. அண்ட் இதை தவிர கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் இருக்கு, கிறிஸ்பி சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இருக்கு, கிறிஸ்பி சிக்கன் டை பீஸ் அதுகளுமே வந்திருக்கு. பன் ஐட்டத்துலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாண்ட்விச், பீஃப் சாண்ட்விச், ஹாட் பன், சிக்கன் பர்கர், சிக்கன் ஷவர்மா, பிரெஞ்ச் ஃப்ரை சலட் இதெல்லாம் வர தராங்க. அண்ட் ஹாட் எல்லாம் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிறிஸ்பி பன்ஸுமே வந்திருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, டெசர்ட் இருக்கு. டெசர்ட்ல வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்ளலாம், பட்லப்பம் எடுத்துக்கொள்ளலாம், ப்ரௌனி கப்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் மொஜிட்டோஸ் இருக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, கூலன்ஸ் இருக்கு. அண்ட் ஹாட் ஐட்டமுமே வந்திருக்கு. பேர்லயே காவா சாய் இருக்கு. அண்ட் காவா சாய் இல்லாம அப்படி இவர்தான் வந்து சிக்னேச்சர் ஐட்டமே காவா சாய். ஸோ காவா சாய் ஹட்ல உண்மையாகவே காவா சாய் வந்து சட்டப்படி இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் ஆன ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த காவா சாய் தான். அண்ட் உண்மையாகவே மட்டக்களப்பு டவுனுக்குள்ள இப்படி ஒரு ஆம்பியன்ஸ்ல உங்களுக்கு காவா சாய் ஹட் தான் இருக்கும். ஸோ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நைட் டைம்ல ஒரு அழகான ஃபுட் கோர்ட்ற வைப் தரும் காவா சாய் ஹட், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, நீங்க ஃபுட் கோர்ட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அண்ட் சின்னாக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவா சாய் பார்க்க ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊஞ்சல், சின்ன சின்ன விளையாட்டு சாமான். ஸோ நீங்கள் கிட்ஸையும் வந்து இப்படி ஊஞ்சலாட விட்டு திருந்துமே வந்து சாப்பிடலாம், ரைட்டா? அப்படியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பர்த்டேக்கு கேக் கட் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து இவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். இப்போ நீங்கள் கேக் கட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கட்டணமுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கேக்கை கொண்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இருந்து கேக் எல்லாம் கட் பண்ணி அழகா இதுக்கு முன்னுக்கு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா சாப்பாட வேண்டிய அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டையும் வச்சுட்டே போயிடலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பிரீமியமான லொக்கேஷன்ல இருந்து நாங்க வந்து சாப்பிட போறோம், அதாவது கொஞ்சம் சத்தம் இல்லாம ஒரு அமைதியா நல்ல லைட்ஸுக்குள்ள எல்லாம் இருந்து சாப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு தான் இவங்க உள்ளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்லயும் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட உள்ளுக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து வசதியா கம்ஃபர்டபுளா இருந்து உங்களோட ஃபேமிலியோடயோ அல்லது உங்களோட லவ்ட் ஒன்ஸோடயோ நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். அண்ட் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளேயே, திரும்பவும் சொல்றேன், மட்டக்களப்பு டவுனுக்குள்ளேயே மஜ்லி செட்டப் நம்மளோட காவா சாய் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. மந்தி ரைஸ் ஐட்டங்களும் இருக்கு, அதுகளையும் எடுத்துக்கொண்டு என்ஜாய் பண்ணலாம் நீங்க நம்ம காவா சாய் ஹட் டவுன்ல தான். நம்ம மட்டக்களப்பு டவுன்ல இருக்கிற காவா சாய் ஹட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸி தான். மட்டக்களப்பு டவுனுக்குள்ள உங்களோட இடக்கை பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன், ஐஓசி பெட்ரோல் செட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நேரே வந்தீங்கன்னு சொன்னா போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கும். அதில் பெயிண்ட் எல்லாம் அடிச்ச அந்த மதிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா வந்து நம்ம காவா சாய் ஹட் இருக்கும். ஸோ இந்த காவா சாய் ஹட்டுக்கு வலப்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுன் ரவுண்ட் அபவுட் இருக்கும். ஸோ மட்டக்களப்பு டவுன் ரவுண்ட் அபவுட்ல இருந்து நேராக வந்தீங்கன்னு சொன்னாலும் நீங்க நம்ம காவா சாய் ஹட்டுக்கு வரலாம். நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைட் எல்லாம் போட்டு சட்டப்படி இருக்கும். பகல்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட போர்டு எல்லாம் நல்ல விசிபிளா தான் இருக்கும். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இன்னும் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. காத்தாங்குடி குட்வின் சந்தியில் ஒரு பிரான்ச் இருக்கு, காத்தாங்குடி கடற்கரையில் ஒரு பிரான்ச் இருக்கு, அதே மாதிரி தாளங்குடா பிரெண்டிக்ஸுக்கு முன்னுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவா சாய் ஹட்டுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு. அங்கேயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே இங்க என்ன டேஸ்ட்ல நீங்க சாப்பாடுகள் எடுத்துக்கொள்ளாமோ அதே மாதிரி அங்கேயும் ஸோ இதே டேஸ்டான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்.